ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. நான் இப்போ பார்த்தீங்கன்னா மேகாலயிலேருந்து டாக்கி வந்திருக்கேன். இந்த டாக்கி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட பார்டரில் இருக்குது. இப்போ இங்கே ஒரு கீழே கல் தெரியுதுல்ல, இதுதான் வந்து பங்களாதேஷோட பார்டர். அந்த கொடி தெரியுதுல்ல, அங்கேருந்து பங்களாதேஷ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து பங்களாதேஷ் பார்டரில் இருக்கோம். இந்த பங்களாதேஷ் பார்டர் பார்த்திங்கன்னா மேகாலயாவில் இருக்க டாக்கிங்கிற ஊரில் தாங்க இருக்குது. நான் வந்து இந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் இருக்கும். நீங்கள் பைக்கோ காரோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், இந்த இடம் வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு கொஞ்சம் லேண்ட் இருக்கும், ரைட் சைடு பார்த்திங்கன்னா ரிவர் இருக்கும். அந்த சின்ன கேப்பு மட்டும் அவங்க இந்த மாதிரி கல் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அந்த கல்லுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், இந்த பக்கம் இந்தியாங்க. பார்க்கவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பங்களாதேஷ் மக்கள்லாம் தெரிவாங்க. அவங்க கூட நம்ம இங்கேருந்து பேசலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பார்டராக இருக்குங்க. ஆனால் இந்த பார்டர் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் அதை தாண்டி போக முடியாது. 2 சைடுமே ஆர்மி ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்தளவு ஓப்பனாக ஃப்ரீயாக ஒரு பார்டரை நான் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரிவர்லேயும் வந்து பங்களாதேஷ் போட்லாம் வந்து அப்படியே யூட்டன் போட்டுருது. ஏன்னா இதை தாண்டி அவங்களால வர முடியாது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இண்டியன்ஸு, அவங்கெல்லாம் போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. ஸோ 2 மக்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க இந்த பார்டர். அங்கேருந்து 5 to 10 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணால் இது வந்துருங்க. இதுதான் அஃபிஷியலான பார்டரு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு மேலே வந்து டூரிஸ்ட் வெஹிக்கிள் எதுவுமே அலௌடு இல்லை. இப்போ லேண்ட் வழியாக கிராஸ் ஆகிற வெஹிக்கிளு, அப்புறம் பார்டர் கிராஸ் ஆன மக்கள், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் வித் க்ரீன் தெரிகிறது வந்து இந்தியாவோட ஆர்ச்சு. அப்புறம் சென்டரில் வந்து பார்டரு. அது முடிஞ்சு அந்த க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஆகிற ஆர்ச் தாங்க பங்களாதேஷ். நாங்கள் ஷிலாங்லேருந்து தான் வந்தோம் டாக்கிக்கு. ஷிலாங்லேருந்து நாங்கள் ஒரு காரை ரெண்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்களே ஓனாக ட்ரைவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த கார் ரெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. திரும்பவும் நாங்கள் ஷிலாங் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு ரூட் எடுத்தோம். இந்த ரூட்டை நம்ம போகணுன்னா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் போகணும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஃபால்ஸு, அப்புறம் ஏசியாவிலே க்ளீனஸ்ட் வில்லேஜ் எல்லாம் இருக்குது. நாங்கள் டாக்கிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்லேயே இந்த ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இஷ்டத்துக்கு ஃபால்ஸ் இருக்கனால அவங்க கார் வாஷுக்கு இதுக்குன்னெலாம் ஃபால்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நமக்கு குளிக்கிறக்கே ஃபால்ஸ் கம்மியாக தான் இருக்குது. எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள். இந்த ஃபால்ஸோட லொக்கேஷனும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். தண்ணி வந்து இங்கே பார்த்திங்கன்னா செம்ம ஃபோர்ஸாக வருது. நம்ம இங்கே நின்று பார்த்தா அந்த தண்ணியோட ஸ்ப்ரேயெல்லாம் வந்து நம்ம மேலே படுதுங்க. செமையான ஃபீலாக இருந்துச்சு. வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாக ஃபால்ஸ் தாங்க. இந்த ரோட்டில் நீங்கள் ஃபால்ஸ் பார்த்துட்டே கார் ஓட்டலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்து ஃபால்ஸ் இருந்துச்சு, லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பார்ட்ரு, அதை ஃபென்ச்செலாம் போட்டு ப்ராப்பராக இருந்துச்சுங்க அந்த பார்ட்ரு. அப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. பிரிட்ஜை தாண்டி பார்த்தா சரியான ஒரு வியூவோட ஒரு ஃபால்ஸுங்க. செம்ம ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டுருக்கு. சரி, நாங்கள் கார் ஓரத்தில் பார்க் பண்ணிவிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா என்ன ஃபோர்ஸில் வருதுன்னு பாருங்கள். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சுங்க. இந்த தண்ணி வர ஃபோர்ஸில் நம்ம கீது போய் தண்ணியில் லாக் ஆனோம், நேராக அந்த பக்கம் அந்த பங்களாதேஷ்கே கொண்டு போயிருங்க. அந்த ஃபோர்ஸில் போகுதுங்க. நம்ம லெஃப்ட் சைடு வந்து பார்த்தா இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு அடியில் போயிட்டு நேராக பங்களாதேஷுக்கு போகுதுங்க. பாருங்கள், இந்த தண்ணி அப்படியே இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே பங்களாதேஷில் போய் ஜாயின் ஆகுதுங்க. நீங்கள் இந்த ரூட் எடுத்திங்கன்னா இந்த ஒரு ஃபால்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது நிரியாங் ஃபால்ஸ். பார்த்திங்கன்னா 30 ரூபா தான் என்ட்ரி ஃபீ. நமக்கு இங்கே பார்க்கிங் எல்லாமே இருக்குது. நாங்கள் போனப்போ யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் நடந்திங்கன்னா அந்த ஃபால்ஸ் போய் ரீச் ஆகிடலாம். ரொம்ப கஷ்டமாலாம் இல்லைங்க. ரோட பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அழகாக குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாருமே இங்கே வரலாம். இவர் தாங்க எங்களுக்கு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுத்தாரு. இப்போ நாங்கள் ஃபால்ஸ் போன டைமில் யாரும் இல்லைன்னு சொல்லி எங்கள் கூட வந்துட்டு வேறு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. எல்லா வேலையும் பார்க்குறாருங்க, ஆளினாலாக இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா மேகாலயா மக்கள் வந்து இந்த டூரிசத்தை தான் நம்பியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமே இது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட இடத்த அவங்க ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்கங்க. எங்கேயுமே குப்பை எதுவுமே பார்க்க முடியாது. அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறாங்க, ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு 10 to 15 நிமிஷம் நடந்து நாங்கள் இந்த ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஃபால்ஸ் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இல்லை, கண்டிப்பாக இறங்கி ஆகணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபால்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபால்ஸோட தண்ணி செம்ம ஃப்ளோவாக வருதுங்க. அதேமாதிரி தண்ணி சூப்பராக ப்யூராக இருந்துச்சு. இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஆழம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அங்கங்கே பாறையாக இருக்குது. ஸோ நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக ஃபால்ஸ் கிட்டே போய் 2 பேர் உட்காந்துட்டோம். செமையாக இருந்துச்சுங்க. நம்மளால் கண்ணு திறக்கவே முடியல, அந்த ஃபோர்ஸில் தண்ணி அடிக்குது. தண்ணிக்குள்ளே அடியில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாறை தான் இருக்குது. எங்கள் கூட வந்தவர் வந்து மேலே போய் ட்ரை பண்ணி பார்க்க சொன்னார். அதுக்கான வழியெல்லாம் காமிச்சு கொடுத்தாரு. அங்கே போய் நின்று பார்த்தா அதை விட செமையாக இருக்குங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஏஷியாவில் இருக்க க்ளீனஸ்ட் வில்லேஜ் போய் பார்க்கலாம் மக்களே. பாய்.